தாய் கிழவி, இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுல அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போலையா? இதத்தே நான் உங்க அப்பாட்ட கேட்ட என்னை திட்டாரு. நீ போய் கேளு என்ன சொல்றாருன்னு பாப்போம். தாப்பா, நீ சிவராத்திரி குலதெய்வ கோயிலுக்கு போலையா? நாளை காலைல போகும்டா. இல்ல, அவங்க சொந்தக்காரங்களா நீ நைட்டு கிளம்பிட்டாங்களே. டேய், அவங்க எல்லாம் இன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போறாங்க. நம்ம நாளைக்கு போய் சாமியை கும்பிடுவோம்னு சொன்னேன். ஏன்னா அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க கிடையாது, சூனியக்காரங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோமே, நம்மகிட்ட எம்பிட்டு இடம் இருக்கு, எத்தனை வீடு கட்டியிருக்கோம், உங்க அம்மா எப்படி நகை போட்டிருக்கா, நான் எவ்வளவு நகை போட்டிருக்கேன், நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற, உங்க அண்ணன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறா, நீங்க எம்பிட்டு வாருக்கு வாங்க, வீட்டுல டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா, கட்டல் இருக்கா, சோஃபா இருக்கா, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வீட்டுல எத்தனை கார் இருக்கு, பைக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோமே, மறுநாள் காலைல போய் அவன் நல்லா இருக்குன்னு சாமியை கும்பிட மாட்டான், நம்ம நாசமா போகணும் சாமியை கும்பிட்டு ஐம்பது. அதனால நாளை காலைல போனோமா, நம்ம ஆடுக்கு சாமியை கும்பிட்டோமா, ஆத்தா மாமாய் மாதிரி ஆத்தாங்களை காப்பாத்தாட்டு நம்ம ஆட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? இல்ல சொல்லு வேணா நம்ம போவோம் நைட்டு. வேணாம், நம்ம நாளைக்கு காலையிலே போய் சாமியை கும்பிட்டுக்குவோம். நான் போய் தாய் கிழவிட்ட சொல்றேன். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை.